வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். என்னுடைய மனமார்ந்த நன்றி என் சார்பாக, என் குழுவின் சார்பாக 1.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. இது கண்டிப்பாக நீங்கள் ஆதரிங்க. ஒரு நல்ல விஷயம். தொடர்ந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி, அஸ்ட்ராலஜி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. அதை எந்த அளவுக்கு முடியுமோ ரீட் பண்ணி, அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். தொடர்ந்து ஆதரிங்க. உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். lifehoroscope.in ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் ஹாரோஸ்கோப் ரிலேட்டடாக எனி சர்வீஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும். செவ்வாய் தோஷம் எந்த ராசியை அதிகம் பாதிக்குது, எந்த ராசியை பாதிக்கலை, இப்படி நிறைய பேர் ஒரு கேள்வி. இன்னொரு ஆங்கிளில் ஒன்று கேட்டாங்க, செவ்வாய் தோஷம்னாலே எல்லாம் பயப்படுறாங்களே, அது அவ்வளோ முக்கியமா? செவ்வாய்க்கு அவ்வளோ முக்கியமா? அதில் குறிப்பாக பெண் ஜாதகத்தை தான் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது, ஆண் ஜாதகம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இந்த கடகம், மேஷம், விருச்சிகம், சிம்மம், தனுசு, மீனத்துக்கெலாம் செவ்வாய் தோஷம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. மற்ற 6 ராசிகளான ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பத்துக்கு தான் செவ்வாய் தோஷம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் கருத்து. இன்னொரு சிலருக்கு மகரத்தில் செவ்வாய் உச்சமாக தான் தோஷம் இல்லை, கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக தான் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன கணக்கு? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த செவ்வாய் தோஷம் ஏன் பார்க்குறோம்? ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். கல்யாணம் பண்ணும்போது இந்த கணவன் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, ஏதாவது ஆயில் பங்கம் வந்துடுமா, நோய் ஏதாவது வருமா, இதான் மெயினாக செவ்வாய் தோஷம் பார்க்கணும். சரி, செவ்வாய் மட்டும் தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுமா, இல்லை வேறு ஏதாவது ப்ளே பண்ணுமா, இல்லை செவ்வாய்க்கு தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். குரு, சுக்ரன், செவ்வாய், நீங்கள் 3 பேர் எடுத்துங்க. குரு, சுக்ரன், செவ்வாய், இந்த 3 பேர் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க மேரேஜ் லைஃப்பில். அது எப்படின்னு நான் சிம்பிளாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? குரு, இவர் நல்லா இருந்தால் தான் கல்யாண வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும். இவர் நல்லா இல்லைன்னா கல்யாண வாழ்க்கைன்னு ஒன்று இருக்காது. ஒரு சார்ட்டில் குரு முதல்ல நல்லா இருந்தால் தான் கல்யாண வாழ்க்கை. சரி, இவர் நல்லா இருக்கார், டிக் அடிச்சிருவோம். சும்மா அதெல்லாம் தனி வீட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து சுக்ரன், இவர் நல்லா இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுற ஆசையும் ஆர்வமும் ஒருத்தருக்கு வரும். சுக்ரன் நல்லா இல்லைன்னா கல்யாணம் பண்ணுற ஆசையும் ஆர்வம் ஒருத்தருக்கு வரவே வராது. ஸோ 2வது பாயிண்ட், ஒருத்தர் குடும்பம், ஒருத்தர் கல்யாணத்துக்கு ஆர்வம், ஆசை, இது 2 ஆயிடுச்சா? அடுத்து செவ்வாய். இப்போ செவ்வாய் 3வது எடுத்துப்போம். ஏன் இந்த செவ்வாய்க்கு உள்ள பெரிய இம்பார்ட்டன்ஸ்? அதுக்கு ஒரு சின்ன ஒரு கம்பேரிஷன் கொடுக்குறேன். செவ்வாய்னா மங்களன், மங்களன்னா குடும்ப தலைவன், கணவன், அதான் செவ்வாய். இப்போது ஒரு கணவன், சரி ஒரு ஆண் சரி இல்லை, செவ்வாய் கெட்டு போயிடுச்சு சார்ட்டில், அந்த ஆண் நோய்வாய்ப்பட்டான், அது பாதிப்பு யாருக்கு? அந்த ஆணுக்கும் பாதிப்பு, அந்த பெண்ணுக்கும் பாதிப்பு. அப்போ குடும்ப வாழ்க்கை சரியாக இல்லை. செவ்வாய் நீச்சமாயிட்டான், அந்த ஆண் பெருசாக வலுவான மனிதன் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் பெரிய தேர்ச்சி இல்லை. அப்போ அந்த பெண்ணுக்கு பாதிப்பு, அந்த ஆணுக்கும் பாதிப்பு. அடுத்து அந்த செவ்வாய் ராகுவோடையோ இல்லை சனியோடையோ இல்லை பல கிரகங்களோட கூட்டணியில் இருக்குது. இப்போ ராகுவோடு சேர்ந்துட்டான், தீய பழக்கம் வந்துடுச்சு. அது யாருக்கு பாதிக்கும்? அந்த ஆணை பாதிக்கும், குடும்ப தலைவனை பாதிக்கும். அதன் மூலிமா அந்த பெண்ணுக்கு பாதிப்பு. அதனால தான் செவ்வாய் இவ்வளோ லிஸ்ட் எடுக்கும். சரி, முன்னாடி சொன்ன சுக்கிரன் குருவுக்கு ஏன் இது இல்லையானா இருக்குது. ஆனால் சுக்கிரன் என்ன? கணவன் மனைவி இடையில் உள்ள நல்ல இன்டிமிசி, நல்ல ஆழமான தாம்பத்திய வாழ்க்கை, அன்பு, காதல், புரிதல், ஒரு லௌகீக வாழ்க்கையில் ஒரு சுக சௌகரிய போகங்கள், இது இல்லைனா கூட வாழ்வாங்க. சும்மா பேருக்காக சில பேர், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சரி, ஒரு ஒரு ஒன்றா இருப்பாங்க, பட் ஆனால் பெருசாக அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஈடுபாடெலாம் இருக்குமான்னு தெரியாது, பட் இருப்பாங்க. அப்போ சுக்கிரன் வீக்காக இருந்தாலும் இங்கே பரவாயில்ல, வறுமை இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து குரு, குரு குழந்தை பாக்கியம், முன்னேற்றம், பொருளாதாரம், சமூக மரியாதை, இதெல்லாம் எல்லாமே நிறைய குடும்பங்கள் இருக்குது. அப்போ குரு கொடுக்க வேண்டிய தன்மையை கொடுக்கலாலும் பரவாயில்ல, சுக்கிரன் கொடுக்க வேண்டிய தன்மையை கொடுக்கலாலும் பரவாயில்ல. ஆனால் செவ்வாய் சரியாக இல்லைன்னா அங்கே வாழ்க்கையே இல்லைன்னு அர்த்தம். ஸ்பிரிட்டு, கட்டு, செப்பரேஷன், அதான் செவ்வாய். ஸோ செவ்வாய்க்கு ஏன் இவ்வளோ பெரிய ரோலை ப்ளே பண்ணுதுன்னா, செவ்வாயை நல்லா கூர்ந்து முதல்ல பெண்ணோட ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பிராட்டி எடுப்போம். செவ்வாய் நல்லா இருக்கா? செவ்வாய் ராகுவோடு இல்லாமல் கேதுவோடு இல்லாமல் சூப்பராக இருக்கா? செவ்வாய்க்கு அடுத்த வீடு நல்லா இருக்கா? செவ்வாய்க்கு 8வது வீடு நல்லா இருக்கா? அப்போ செவ்வாயை மட்டுமே ஆராய்ச்சி பண்ணுவோம். செவ்வாயை மட்டும் ஆராய்ச்சி பண்ணி இந்த செவ்வாயுடைய பொசிஷன் நல்லா இருந்தால் தான் அந்த பெண்ணுக்கு மன வாழ்க்கை ஒரு ஆண் மூலியமாக, ஒரு கணவன் மூலியமாக, ஒரு துணை மூலியமாக அனைத்து விதமான குடுப்பனையும் தரும். செவ்வாய் நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த குடுப்பனையை தராது. ஆண் ஜாதகத்தில் அதே மாதிரி செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அவன் நல்ல கணவனாக, நல்ல குடும்ப தலைவனாக, ஒரு நல்ல ஆண் மகனாக, ஒரு நல்ல வீர தீர செயல்களை புரியவனாக, ஒரு நல்ல புருஷ லட்சணம் உடையவனாக இருப்பான். இல்லைனா அந்த மனிதன் இந்த தன்மையெல்லாம் நீங்கி ஒரு பலகீனமான ஆளாக தெரியும். இதுதான் செவ்வாய்க்கு முக்கியமான ரோல். ஏன் குருவை விட, சுக்கிரனை விட, சூரியனை விட, புதனை விட, உங்களுக்கு ராகு கேதுவை விட, சனியை விட செவ்வாய்க்கு முக்கியத்துவம் தரேன்னா, திருமண வாழ்க்கைக்கு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போகிறதே செவ்வாய் தான். இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு? 2 உடல், 2 மனம்.
அது ஒன்றாக சங்கமிக்கும் ஒரு இடம். இதுதான் வந்து திருமண பந்தம். அந்த திருமண பந்தத்துக்கு முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய். அவர் தான் ரத்தத்துக்கு அதிபதி. அந்த 2 ரத்தமும், அந்த 2 உறவும், அந்த 2 ஆன்மாவும், அந்த 2 சரீரமும் கலந்து அந்த வாழ்க்கை புதிதாக வேறு ஒரு உறவுகளை இது உண்டு செய்யும். அதுக்கு செவ்வாய் கெட்டு போயிடுச்சுன்னா, அது பிரச்சனைகளை கொடுக்குது. அது கெட்டு போகலைன்னா நன்மைகளை உண்டாக்குது. அதனால் செவ்வாயை கூர்ந்து கவனிக்கிறது மிக மிக அவசியம். இது இந்த ராசிக்கு அந்த ராசிக்கெல்லாம் கிடையாது. எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி மேஷ ராசி, இல்லை கடக ராசி, கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பிரச்சனை இல்லை, மகரத்தில் உச்சம் பிரச்சனை, இதெல்லாம் கிடையாது. செவ்வாய் தனிப்பட்ட முறையில் எந்த ராசியை சேர்ந்திருந்தாலுமே அதுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். தோஷம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லது. இதுக்கு நிறைய எக்ஸப்ஷனல் கேல்குலேஷன்லாம் இருக்குது. அது ஒரு வீடியோ சொன்னால் பத்தாது. பட் நான் இதை ஒரு அடிப்படையான ஐடியாவை கொடுக்குறேன். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான கண்டென்ட் தான். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பில் இது மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் ஏதாவது ஒரு டைட்டிலில் வீடியோ பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி பெட்டராக உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும்னு பார்ப்போம். அண்ட் லைஃப் ஹாரோஸ்கோப்.inல வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் தொடர்ந்து ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த சேனலையும் பாருங்கள். உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து எல்லாருக்கும் போய் சேரட்டுமே. ஏதாவது வகையில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் நிறைய நான் புது புது வேர்ல்டு நியூஸை பற்றி நிறைய அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து கொடுப்பேன். அதையும் பாருங்கள். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப்.inல உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே உங்களுக்கு என்ன சேவை தேவை, உங்களுக்கு வந்து மேரேஜ் மேட்சிங் வேணுமா, நியூமராலஜி படி குழந்தைக்கு பேர் வைக்கணுமா, வாஸ்து கன்சல்டேஷன் வேணுமா, பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் வேணுமா, ஜாப் ரிலேட்டாக வேணுமா, கரியர் ரிலேட்டாக வேணுமா, இல்லை ஃபினான்ஸ் ரிலேட்டாக வேணுமா, மேரேஜ் லைஃப்பை பற்றி இல்லை மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எந்த விதமான பலனாக இருந்தாலுமே நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப்.inல எங்களோட டீமோட நம்பர்ஸ் இருக்குது, சைட்டும் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பயனுள்ள சர்வீஸை எடுத்துக்கலாம். ஓகே, இதை தொடர்ந்து உங்கள் நண்பருக்கு ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் யாருக்கெல்லாம் சர்வீஸ் தேவைப்படுதோ, உங்களுக்கு ஜென்யூனாக ஒரு கன்சல்டேஷன் வேணும், என்னோட பேசணும், என்னை நேரில் வந்து மீட் பண்ணணும், இல்லை என்னோடய ஃபோனில் பேசணும், சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் டீமை அப்ரோச் பண்ணலாம். டெஃபினட்டாக த பெஸ்ட் சர்வீஸாக பண்ணி கொடுப்பாங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆதரவு கொடுக்க தான் இந்த சர்வீஸை இன்னும் நான் பெட்டராக பண்ண முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். வணக்கம்.